அது தேவஸ்தானத்தில் கறக்கக்கூடிய பசுமாட்டிலிருந்து பால் கொண்டு வந்து இவ்வளவு தான் பால் அபிஷேகம். பஞ்சாமிர்தம் வந்து அந்த அந்த இடத்துல வந்து தான் கறப்பாங்க, முன்னாடிலாம் கரைச்சி கொண்டு வர மாட்டாங்க. அதுமாதிரி சுத்தமான நல்லெண்ணெய், சுத்தமான விபூதி, சுத்தமான திரவியங்கள் மட்டும்தான் மூலவருக்கு அபிஷேகம். அதிகப்படியான வெயிட்டான மாலைகளோ வெயிட்டான வஸ்திரங்களோ சாமிக்கு எதுவும் கட்டுறதில்லை. ஏன்னா எங்களுடைய தாத்தா எங்களுக்கு எப்படி சாமியை கொடுத்துட்டு போனாரோ அதே மாதிரி எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு நாங்கள் சாமியை கொடுத்துட்டு போவோம். என்னுடைய சாமி என்னுடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு உணர்வில் சில பக்தர்கள் வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டைம் வந்து அவங்களுக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல, அதனால் நாங்கள் உடனே போகணும் அப்படியே தவறான வழிகளில் கையாடுறாங்க. அதில் அங்கே உள்ள சில ஆட்களை வந்து பயன்படுத்தி தவறான வழியில் உள்ளுக்குள்ளே இடையில உள்ளே போகிறது, தரிசனத்துக்கு அவசரமாக உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது, உடனே தரிசனம் பண்ணிட்டு வர்றது. அந்த 6ஆம் நாள் 7ஆம் நாள் 8ஆம் நாள் 3 நாள் தான் அதிகப்படியான கூட்டங்கள் வரும். கோவிலே வந்து போலீஸ் கண்ட்ரோல் போயிடும். ஒரு ஐஜி ஒருத்தர் வந்து மறுபடியும் சிலை ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து திருப்பி அது கும்பகோணம் கோர்ட் வரைக்கும் போய் அதில் பெரிய பிரச்சனை ஆகி அதில் ஸ்தபதிகள் சில அதிகாரிகள்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சுவாமி சிலையை பொறுத்த வரைக்கும் அதுதான் சம்பவிச்சு. ஆண்டி அலங்காரம் ஒரு அலங்காரமே கிடையாது. அவருடைய ரூபமே ஆண்டி. ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்குது, ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. எந்த டைமிங்கில் என்ன அலங்காரம் பண்ணாங்களோ எங்களுடைய தாத்தா காலத்தில் அதே தான் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவே இன்னுமேலும் கண்டினியூ ஆகும். அது வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது எறும்பு ஒரு கல் மேலே டெய்லி ஊறிகிட்டே இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி வந்துடும், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இருக்கக்கூடிய கல்லே தேயும். அப்படிங்கும்போது நவபாசான விக்கிரகம் பன்னீர் எல்லாம் கலப்பட பொருட்களாக அபிஷேகம் பண்ண சாமி லேசாக தேய்மானம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 6 மணிக்கு கதை திறக்கும்போது விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 6:30 மணிக்கு விழா பூஜைன்னு சொல்லுவோம். சன்னியாசி அலங்காரம் வந்து அதுக்கப்புறம் வந்து வேடன் அலங்காரம். 8 மணிக்கு வேடன் அலங்காரம், 9 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கும். 9:30 மத்தியானம் 12 மணி வரைக்கும். 12 மணி வரைக்கும் பாலசுப்ரமணியர் அலங்காரம் பேர். அதே மாதிரி மத்தியானம் 12 மணிலேருந்து சாயரக்ஷ 5:30 மணி வரைக்கும் வைதீகால அலங்காரம்னு பேர். அதே மாதிரி சாயந்தரம் 5:30 இரவு 8:30 மணி வரைக்கும் ராஜ அலங்காரம். நைட்டு 8:30 மணிக்கு புஷ்ப அலங்காரம் சொல்லி வெள்ளை சாத்துப்படி அலங்காரம் பண்ணுறது. இது வந்து இந்த அலங்காரங்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த டைமுக்கு போனோம்னா இவர் இந்த தோற்றத்தில் இருப்பார், அந்த தோற்றம் நம்ம பார்க்கணும். ஒரு ஆண்டி கெட்டப்பில் இருக்கும்போது நம்ம பார்க்கக்கூடாது, ராஜ தோற்றத்தில் இருக்கும்போது தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் நமக்கு செல்வம் கிடைக்கும், வளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எந்த தோற்றத்தில் பார்த்தா வந்து மக்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க, எது அதனால் என்ன? சேனல் 5 பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பழனியை சேர்ந்த சுவாமி நல்ல சேனாதிபதி சிவாச்சாரியர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பழனியில் இருக்கக்கூடிய முருகர் சிலை, இந்த நவபாஷணம் அப்படிங்கிற சிலை வந்து அதுக்கு பின்னாடி வந்து இருக்க பாகங்கள் இல்லை, அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்லாம் வருது இல்லை, அந்த விமர்சனங்கள்லாம் என்ன சொல்றீங்க? இதெல்லாம் வந்து வதந்தின்னு தான் சொல்லணும். அதாவது முருகப்பெருமான் வந்து கல் விக்கிரகம் கிடையாது. முருகப்பெருமான் வந்து நவபாஷண விக்கிரகம். அதாவது அது வந்து போகர் பிரதிஷ்டை பண்ணது அப்படின்னா, போகர் பிரதிஷ்டை பண்ணதுக்கு காலம் தெரியல யாருக்குமே. எந்த காலத்தில் அவர் பிரதிஷ்டை பண்ணார் அப்படிங்கிறது காலம் தெரியல. ரெண்டாவது இப்போ எல்லா விக்கிரகங்களும் இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த கும்பாபிஷேகத்தின் போது அந்த விக்கிரகங்கள் எந்த விக்கிரகம் அது எந்த கோயிலாக இருந்தாலும் சுயம்பு தவிர, சுயம்புங்கிறது தானாக உருவானது, அது இல்லாமல் பிரதிஷ்டை பண்ண மக்களால் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய லிங்கங்கள் விக்கிரகங்கள் எல்லாமே அந்த கும்பாபிஷேகத்தின் போது எடுத்துட்டு கீழே யந்திர பிரதிஷ்டை பண்ணி அது பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அந்த சாமியை வந்து திருப்பி அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி அஷ்டபந்தனம் மருந்து அதெல்லாம் சாத்தி பூஜை பண்ணுறது. ஆனால் பழனியில் அது கிடையாது. இது வரைக்கும் அந்த சுவாமியை யாரும் எடுத்ததில்லை. அந்த சுவாமி விக்கிரகத்தை யாரும் எடுத்தது கிடையாது. அந்த சுவாமி எப்படி இருக்கோ அப்படியே இருக்குது. போகர் பிரதிஷ்டை எப்படி பண்ணாரோ அந்த போகர் பிரதிஷ்டை பண்ணது அப்படியே இருக்குது. இது எல்லாமே பூரா வதந்தி. இன்னொரு விஷயம் வந்து ஒரு கோவில் வந்து பிரவர்த்தி ஆகிறது. பிரவர்த்தி அப்படின்னா டெவலப்மெண்ட், கோயில் வந்து டெவலப்மெண்ட் நிறைய பக்தர்கள் வர்றாங்க, டெவலப்மெண்ட் ஆகிறது அப்படிங்கிறதுக்கு
சுவாமியினுடைய சாநித்தியம் ஒரு காரணம். சாநித்தியங்கிறது சுவாமியினுடைய பவர். ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோயிலில் ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். எல்லா கோயில்லையும் அந்த வைப்ரேஷன் கிடைக்காது. சில கோயில்களுக்கு போகும்போது தான் அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் நமக்கு. அந்த வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு காரணம் சுவாமியினுடைய சாநித்தியம், சுவாமியினுடைய பவர். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரிஷிகள் அந்த இடத்துல தபம் பண்ணியிருக்காங்க. நிறையா அவங்களுடைய சக்தியை இங்கே உபயோகிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய தபோ பலம் இதுவும் சேரும். இதுவும் சேரப்போகும்போது அந்த இடத்துல பிரவர்த்தி அதிகமாகும். அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு மனசாந்தி, ஒரு மன நிறைவு எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும். வேண்டுனது கிடைக்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. அதனால தான் பக்தர்கள் பழனிக்கு இவ்வளோ பக்தர்கள் வர்றதுக்கு ஒரு காரணம். போகருடைய தபோபலமும் இருக்குது, முருகப்பெருமானுடைய சாநித்தியமும் இருக்குது. அந்த சாநித்தியத்தை வச்சு தான் இந்த பக்தர்கள் நிறையா வந்துகிட்டே இருக்காங்க. பாத யாத்திரை தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை வர்றாங்க. அது இல்லாமல் எப்பயுமே கூட்டம் இருக்கும் பழனியில். மற்ற கோயில்களில் அப்படி இருக்குமா தெரியாது. மற்ற கோயிலில் அந்தந்த உற்சவங்கள் இருக்கும். அந்த உற்சவ காலங்களில் அந்தந்த கோயிலுக்குன்னு சில உற்சவங்கள் இருக்கும். அந்த உற்சவ காலங்களில் மட்டும்தான் கூட்டம் இருக்கும். ஆனால் பழனியில் 365 நாளும் கூட்டம் இருக்கும். பழனியில் 365 நாள் ஏன் கூட்டம் இருக்குன்னா, எல்லாத்துக்கும் ஒரு பலன் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. முருகப்பெருமான்கிட்ட வந்துட்டு போனால் வருஷத்தில் ஒரு நாளாவது முருகப்பெருமான்கிட்ட வந்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினால எல்லாத்துக்கும் ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால முருகப்பெருமானை தேடி வர்றாங்க. அதாவது போகர் எப்படி பிரதிஷ்டை பண்ணாரோ, ஏன்னா போகருடைய காலம் என்னங்கிறது நமக்கு இன்னும் சரியாக அவங்க சொல்கிறாங்க. ஓலைச்சுவடிகளில் இருக்குது, எழுத்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது காலம், அவருடைய காலம் சரியாக இன்னும் தீர்மானிக்க முடியல. அவர் எப்போ பிரதிஷ்டை பண்ணாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் சுவாமி இருக்குது. சுவாமியில் எந்த மாற்றம் கிடையாது. அதே சாமி அதே இடத்துல இருக்குது. இப்போ கும்பாபிஷேகத்தில் சுவாமி எடுத்து பிரதிஷ்டை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா கோயில்லையும் உண்டு. சுயம்பு மூர்த்தியாக உள்ள கோயில், நம்ம கோயில், இந்த மாதிரி கோயில்களில் அந்த சுவாமியை எடுக்கிறது கிடையாது. அப்படியே சுவாமி முன்னாடி வச்சு சாமியை பிரார்த்தனை பண்ணி சுவாமிகிட்ட 2 பூவை சாத்தி அந்த பூவை கொண்டு போய் கலசத்தை கொண்டு போய் யாகசாலையில் வச்சு பூஜை நடந்து திருப்பி அது கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அதுதான் பழக்கம் நம்ம கோயிலில். அந்த சுவாமி எப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது, சுவாமி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனை எப்போ வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு அரசாங்கத்தினுடைய காலம். அவங்களுடைய கட்டாயத்தின் பேரில் ஒரு உற்சவர் சிலை ஒன்று கொண்டு வச்சாங்க. உற்சவர் சிலை. ஒரு உற்சவர் சிலை எப்படி வச்சாங்கன்னா, சுவாமிக்கு முன்னாடி கிட்டத்தட்ட சுவாமியினுடைய உயரம், நம்மளுடைய சுவாமியினுடைய உயரம் 4.5 அடி, முருகப்பெருமானுடைய உயரம் 4.5 அடி. அந்த 4.5 அடி பீடத்தோடு சேர்த்து ஒரு 6 அடி வரும் சுவாமி, நம்மளுடைய சுவாமி. அதே ஒரு சுவாமி ஒரு உற்சவர் சிலை 4.5 அடி உற்சவர் சிலை. 4.5 அடி உற்சவர் சிலைங்கிறது பெரிய சிலை. அது 4.5 அடிங்கிறது பார்த்தா ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த சிலையை கொண்டு அவங்களுடைய பிரார்த்தனையினுடைய விளைவாக என்னன்னு தெரியல, ஒரு கட்டாயத்தின் பேரில் சுவாமிக்கு முன்னாடி, சுவாமி விக்கிரகத்துக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணாங்க. அந்த பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் இது அவங்களுடைய ஜாதகத்தில் ஏதோ என்ன சொல்கிறாங்க, இந்த கேரளா பிரசன்னங்கள் பார்த்ததில் அவங்களுடைய சொன்னதில் அவங்க அதை இப்படி வச்சா அவங்களுடைய நிர்வாகம் அரசாங்கம் பிரபலமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால வச்சாங்க. இது வச்சு அது ஒரு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் அவங்க சுத்தமாக காலி ஆகிடுச்சு. அது தமிழ்நாட்டில் இப்போ 40 தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. 40 தொகுதிக்கு 40 தொகுதியும் அவங்களுக்கு போயிடுச்சு. அது இல்லாமல் அடுத்தபடி வரக்கூடிய சட்டசபை எலெக்ஷன்லேயும் படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. இதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு நடந்ததுனால அதை அப்படியே எடுக்க சொல்லிட்டாங்க. இந்த சிலையை எடுத்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும் நீங்கள். இந்த சுவாமி உற்சவர் சிலையை தான் எடுத்தாங்க. உற்சவர் சிலையை எடுத்தது அது என்னென்னு சுவாமி சிலையை எடுத்துட்டாங்க, சாமி சிலையை எடுத்துட்டாங்க. இது ஒரு ரூமராக எல்லா பக்கம் பரவிடுச்சு. அப்போ சுவாமியை மாற்றிட்டாங்க அப்படிங்க போகும்போது, அதாவது ஒரு செவி வழி செய்தி அப்படிங்கிறது ஒருத்தர் சொல்கிறதுக்கு இன்னொரு அவர்கிட்ட கேட்டு சொல்கிறதுக்கு இப்படி பல விதமாக திரித்து அதை சொல்லி சுவாமியை எடுத்து சாமியை மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் பரவிடுச்சு, வதந்தி பரவிடுச்சு. அந்த சிலை கொண்டு டபுள் லாக்கரில் வச்சுருந்து இப்போ அதுதான் சமீபத்தில் ஒரு பிரச்சனையாகி, இப்போ நம்ம ஒரு அரசு அதிகாரி ஒரு ஐஜி ஒருத்தர் மறுபடியும் அது சிலை ஆராய்ச்சி பண்ணி அதை திருப்பி அது கும்பகோணம் கோர்ட்டு வரைக்கும் போய் அதில் பெரிய பிரச்சனையாகி அதில் ஸ்தபதிகள் சில அதிகாரிகள்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நடந்த விஷயம். சுவாமி சிலையை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொந்த விஷயம். ஆனால் சுவாமி பழனியாண்ட நவபாசான விக்கிரகம் அப்படி இருக்குது. அவருக்கு தான் இப்பயும் நீங்கள் போனால் 6 கால அபிஷேகம் நடந்துட்டுருக்கு. ஒரு நாளைக்கு பழனியில் 6 கால அபிஷேகம் இருக்குது.
மற்றபடி சேவார்த்திகளுடைய அபிஷேகம்லாம் நிறைய நடக்குது. சேவார்த்திகள் அப்படிங்கிற பக்தர்களுடைய அபிஷேகங்கள் வந்து நிறையா நடந்துட்டுருக்கு. அது எல்லாமே உற்சவருக்கு தான் நடக்குது. உற்சவர் அப்படிங்கிறது வந்து அந்த நீங்கள் அந்த உற்சவர் கிடையாது. உற்சவர்கள் இன்னொரு உற்சவர் முதல்லேருந்தே ஆரம்பத்துலேருந்தே ஒரு உற்சவர் இருக்குது. அவர் தான் தங்கரகத்துக்கு வெளியில் வருவார். சுவாமி டெய்லி வருவார். அவர் காலையில் 7 மணிக்கு சுவாமி அந்த உற்சவர் உள்ளே வருவார். திருப்பி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உள்ளே இருப்பார். அந்த காலையில் 7 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பக்தர்களுடைய அபிஷேகங்கள், பால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், காவடி அபிஷேகங்கள், எல்லா அபிஷேகமும் அவருக்கு தான் நடக்கும். எப்பேற்பட்ட பெரிய அபிஷேகங்கள் நடந்தாலும் எல்லா அபிஷேகமும் அவருக்கு தான் நடக்கும். தேவஸ்தான அபிஷேகங்கள், அந்த 6 கால அபிஷேகங்கள் மட்டும் மூலவருக்கு அபிஷேகம் நடக்கும். அதுவும் இன்றைக்கி பக்தர்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம போய் 6 கால அபிஷேகத்தில் ஒரு கால பூஜைக்கு நம்ம பணம் கட்டுறோம் அப்படின்னா பணம் கட்டி உட்கார்ந்து அப்படி அபிஷேகத்தை பார்க்கலாம். சுவாமி மேலே எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் தேய்மானம் இருக்குது. அதாவது எல்லா இடத்துலையும் தேய்மானம் இருக்கும். அதாவது எறும்பூர கல் தேய்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது எறும்பு ஒரு கல் மேலே டெய்லி ஊறிகிட்டே இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி வந்துடும், பார்த்தீங்கன்னா தெரியும். எறும்பு எறும்பு தான், சாதாரண எறும்பு தான். எறும்பு எவ்வளோ வெயிட் இருக்கும், அந்த எறும்பு வந்து டெய்லி ஒரே கல் மேலே ஒரே இடத்துல போயிட்டே இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி வந்துடும். அது மாதிரி அதுக்கு பேர் தான் எறும்பு ஊற கல் தேய்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய கல்லே தேயும் அப்படிங்கும்போது நவபாசான விக்கிரகம் 1983 வரைக்கும் நிறையா சேவார்த்திகள் அபிஷேகம் பூரா மூலவருக்கே நடந்தது. நிறையா நடந்தது. அப்படி நடந்துருந்த காலத்தில் நிறையா இந்த கலப்பட பொருட்கள் நிறையா வர இந்த பாலில் கலப்படம், பஞ்சாமிரத்தில் கலப்படம், விபூதியில் கலப்படம், பன்னீர் எல்லாம் கலப்பட பொருட்களாக அபிஷேகம் பண்ண சாமி லேசாக தேய்மானம் ஆக ஆரம்பிச்சது. அந்த தேய்மானத்தை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பக்தர்களுடைய அபிஷேகத்தெல்லாம் உற்சவருக்கு கொண்டு வந்து மூலவர் அபிஷேகம், சுத்தமான அபிஷேகங்கள் மட்டும் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து மூலவர் அபிஷேகங்களை குறைச்சி தேவஸ்தான திட்டமாக, இந்த தேவஸ்தானத்தினுடைய திட்டமாக இவ்வளவு தான் எண்ணெய், இவ்வளவு தான் பஞ்சாமிர்தம், இவ்வளவு தான் பால். அது தேவஸ்தானத்தில் கறக்கக்கூடிய பசுமாட்டிலிருந்து பால் கொண்டு வந்து இவ்வளவு தான் பால் அபிஷேகம். பஞ்சாமிர்தம் வந்து அந்த இடத்துல வந்து தான் கறப்பாங்க, முன்னாடிலாம் கரைச்சி கொண்டு வர மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து சுவாமி முன்னாடி தான் கறப்பாங்க. அதுமாதிரி சுத்தமான நல்லெண்ணெய், சுத்தமான விபூதி, பசுமாட்டுனா தயார் பண்ணி பழனியிலே தயாரிக்கிறாங்க விபூதி. சுத்தமாக தயாரிக்கக்கூடிய பழனியில் பசுமாட்டு விபூதி, அந்த விபூதியை வச்சு தான் அபிஷேகம். சுத்தமான திரவியங்கள் மட்டும்தான் மூலவருக்கு அபிஷேகம். அதிகப்படியான வெயிட்டான மாலைகளோ வெயிட்டான வஸ்திரங்களோ சாமிக்கு எதுவும் கட்டுறதில்லை. சாமிக்கு வந்து சாமியை பக்குவமாக, அதாவது நீங்கள் சொன்னபடி 1983 இன்றைக்கி 2025 இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து பாதுகாத்துன்னு வரோம். அதாவது இப்போ நாங்கள் வந்து அங்கே சுவாமியை தொட்டு பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து தேவஸ்தான நிர்வாகம் எந்த அளவுக்கு சுவாமியை பாதுகாக்கணும்னு ஒரு முடிவோடு இருக்கோ, அதை விட இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக எங்களுக்கு அந்த கடமை இருக்குது. ஏன்னா எங்களுடைய தாத்தா எங்களுக்கு எப்படி சுவாமியை கொடுத்துட்டு போனாரோ அதே மாதிரி எங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு நாங்கள் சுவாமியை கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கடமை எங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறனால சுவாமியை வந்து சேதாரம் இல்லாமல் சாமியை நல்லபடியாக பார்த்துட்டு, ஏன்னா நம்ம வீட்டுக்கு குழந்த மாதிரி, அதாவது நான் உணர்வுபூர்வமாக இந்த விஷயம் வந்து ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். இது வந்து சொல்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பாதிப்பு உண்டாகிற மாதிரி இருக்கும். இந்த விக்கிரகத்தை பாதித்து சேதமாயிடுச்சு அப்படிங்கிற சொல்கிறது, அதை வந்து அதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை வந்து உணர்வுபூர்வமாக என்னுடைய பேரனுக்கு வந்து நான் நல்லபடியாக சுவாமியை கொடுக்கணும், என்னுடைய சுவாமி என்னுடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு உணர்வில் அந்த கொஞ்சம் செஞ்சுட்டுருக்கோம். எல்லாருமே பூஜை செஞ்சுட்டுருக்கோம். அப்படிங்கிறதுனால இதில் வந்து சொல்லக்கூடியது எல்லாமே வதந்தி தான். சரி, மக்கள் மத்தியில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த டைமுக்கு போனோம்னா இவர் இந்த தோற்றத்தில் இருப்பார், அந்த தோற்றம் நம்ம பார்க்கணும். ஒரு ஆண்டி கெட்டப்பில் இருக்கும்போது நம்ம பார்க்கக்கூடாது, ராஜ தோற்றத்தில் இருக்கும்போது தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் நமக்கு செல்வம் கிடைக்கும், வளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எந்த தோற்றத்தில் பார்த்தா வந்து மக்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க, எது அதனால் என்ன? அதாவது இது வந்து நிறையா ஒரு பிரச்சனை டெய்லி நடந்துட்டுருக்கு. இப்போ நாங்கள் மலைக்கோயிலில் நாங்கள் இருக்க போகும்போது வரக்கூடிய பக்தர்களே கேட்கக்கூடிய ஒரு விஷயம், வரும்போதெல்லாம் சாமி என்ன வேஷத்தில் இருக்கார், என்ன அலங்காரத்தில் இருக்கார் இப்படின்னு வர்றவங்க எல்லாருமே கேட்பாங்க. சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் மலையில் இருக்க போகும்போது ஒரு பக்தர் வந்து கேட்டார், சார் நான் காலையில் நான் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன், அந்த வந்து ஆண்டி அலங்காரத்தில் பார்த்துட்டு நான் சாமியை, அது வந்து எனக்கு வந்து மனசு சங்கடமாக இருக்குது, நான் திருப்பி போய் சாமி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். இப்போ அதில் பார்த்தோம்னா வந்து நமக்கு கஷ்டங்கள் வரும் அந்த மாதிரி. அதுதான் சொல்ல வரேன் நான், அதுதான் சொல்ல. அதாவது அதை வந்து அப்படி இந்த மாதிரி பார்த்துட்டேன் நான், எனக்கு திருப்பி பார்க்கணும் சுவாமியை அப்படின்னு கேட்டார். அதுக்கு வந்து நான் என்ன பதில் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டி அலங்காரம்னு ஒரு அலங்காரமே கிடையாது பழனியில் பொறுத்த வரைக்கும். ஆண்டி அலங்காரம்னு ஒரு அலங்காரமே கிடையாது. அவருடைய ரூபமே ஆண்டி. பழனி முருகனுடைய உருவமே கோவணத்தோடு இருக்கிறதுக்கு பேர் தான் ஆண்டி. அந்த கோவணத்தோடு எப்போ இருப்பார் அப்படின்னா அபிஷேக காலத்தில் மட்டும்தான் இருப்பார்.
அபிஷேகம் ஆகும்போது மட்டும்தான் கோவணத்தோடு இருப்பார். மற்ற நேரத்தில் எல்லாமே அலங்கார ரூபமாக தான் இருப்பார். ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்குது, ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. அந்த அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த எங்களுடைய தாத்தா காலத்தில் என்ன அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதே தான் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் எந்த டைமிங் எந்த மாற்றமும் கிடையாது. எந்த டைமிங்கில் என்ன அலங்காரம் பண்ணாங்களோ எங்களுடைய தாத்தா காலத்தில் அதே தான் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவே இனிமேலும் கண்டினியூ ஆகும். அது வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த ரூபத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து காலையில் வந்து முதல் அலங்காரம் அப்படிங்கிறது காலையில் வந்து சுவாமி வந்து விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க. இப்போ 6 மணிக்கு கதை திறப்பாங்க. 6 மணிக்கு கதை திறக்கும்போது விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா சுவாமி வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாராம். கதவு திறந்து பக்தர்கள் யாரெல்லாம் வந்து வர்றாங்க, நம்மளை பார்க்க வர்றாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாராம். வந்து பார்க்க போகும்போது பெரிய அந்த காலத்தை பார்க்குறதுக்காக பெரிய விஐபிக்கெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு இருக்காங்க விஸ்வரூப தரிசனம் பார்க்குறதுக்காக. அது எப்படின்னா சுவாமி வந்து விசிராந்தியாக இருப்பார். சுவாமி விசிராந்தியாக இருப்பார்னா ஒரு எப்படி நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னா நம்ம எப்படி இருப்போம்? சாதாரணமாக நம்ம வீட்டில் தூங்கி எழுந்திரிச்ச எல்லாருமே வெளியில் வரப்போகும்போது நம்ம மேக்கப்லாம் பண்ணிக்கிறோம், செய்கிறோம், நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறோம். அது ஒன்று. ஆனால் தூங்கி எழுந்திரிச்சா நம்ம இயல்பாக இருப்போம். காலையில் எல்லாருமே தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு இயல்பாக இருக்கும். அதுதான் சுவாமி. காலையில் எழுந்திரிச்சோடனே காலையில் கதவு திறந்தோடனே ஒரு 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் இயல்பாக இருக்கும் சுவாமியை பார்க்குறது. இந்த இயல்பாக பார்க்குறதுக்காக வேண்டி நிறையா பேர் வந்து பார்க்குறாங்க. அதுக்கடுத்து 6:30 மணிக்கு விழா பூஜைன்னு சொல்லுவோம். விழா பூஜையை தான் வந்து எல்லோரும் ஆண்டி அலங்காரம் இன்றைக்கி வரைக்கும் நினச்சிட்டு இருக்காங்க. விழா பூஜை அப்படி. இந்த விழா பூஜையில் வந்து என்ன அலங்காரம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சன்னியாசி அலங்காரம்னு சொல்லுவோம். சன்னியாசி அலங்காரம் அந்த காவி கலர் ட்ரெஸ் போட்டு சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து உபயம் வந்து சாது சாமிகள் மடம். பக்கத்தில் கீழே வந்து ஒரு மடம் இருக்குது, சாது சாமிகள்னு சொல்லி மடம். அவருக்கும் இந்த பங்கு நிறையா இருக்குது. இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு நிறையா அந்த சாது சாமிகளுக்கு அவருடைய உபயமாக அந்த இது நடக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா சுவாமி வந்து சன்னியாசி ரூபமாக அலங்காரம் பார்க்குறத பார்த்து சன்னியாசினா ஆண்டி அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வச்சுருக்காங்க. அதெல்லாம் அர்த்தம். சன்னியாசி அப்படிங்கிறது வந்து ஒரு குருவாக இருந்து சுவாமி நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறார். குரு எப்படி இருப்பாங்க? அந்த காலத்தில் ரிஷிகள் எல்லாருமே வந்து காவி தான் உடுத்திருப்பாங்க. அந்த காவி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ. அது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம இந்த காவி வந்து சாமி வந்து எல்லா சன்னியாசிகளும் காவி தான் உடுத்திருப்பாங்க. அவர் வந்து குருவாக இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சன்னியாசி பெரிய ஒரு ஞான குருவாக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த காவி உடுத்திருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து ரிஷிகள் எல்லாருமே காவி தான் உடுத்தியிருந்தாங்க. அது மாதிரி ஒரு ரிஷி ரூபத்தில் தான் நமக்கு சுவாமி காட்சி கொடுக்குறாரு. ஞான குருவாக அந்த இடத்துல காலையில் நம்ம 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சுவாமி பார்க்கும்போது ஒரு ஆசிரியராக ஒரு ஞான குருவாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் சுவாமி. அதுதான் அந்த சன்னியாசி அலங்காரம். சன்னியாசி அலங்காரம் வந்து அதுக்கப்புறம் வந்து வேடன் அலங்காரம். 8 மணிக்கு வேடன் அலங்காரம் அப்படின்னு சொல்லி ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க. வேடன் அலங்காரம்னா வேடன் மாதிரி வில் வச்சு அம்புரா துணி வில்லு தலையில் ஒரு சைடு கொண்ட அந்த வேடன் மாதிரி இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வேடன் அலங்காரம் வந்து வேடனுடைய வேலை என்ன? கவர்றது. அதாவது ஒரு என்ன சொல்கிறதுன்னா விலங்குகளை வந்து வேட்டையாடுறது. அது மாதிரி நம்மளுடைய தீய சக்தி நமக்குள்ளே இருக்கிற தீய சக்திகளை வந்து வேட்டையாடுறார் சுவாமி. வேட்டையாடி நல்ல சக்திகள் நமக்கு கொடுக்கறதுக்காக, நல்ல தீய சக்திகளை விளக்குறதுக்காக உள்ள அலங்காரம் தான் அந்த வேடன் அலங்காரம். அதுக்கப்புறம் வந்து 9 மணி, இது வந்து நான் இந்த வேடன் அலங்காரம் சொல்கிறது 8:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். 9 மணிலேருந்து 9 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கும். 9:30 மத்தியானம் 12 மணி வரைக்கும். 12 மணி வரைக்கும் பாலசுப்ரமணியர் அலங்காரம் இருக்கும். இந்த பாலசுப்ரமணியர் அலங்காரங்கிறது ஒரு என்ன சொல்ல ஒரு டீனேஜ் பையனா சுவாமியை வந்து ஒரு கோட்டெலாம் போட்டுண்டு ஒரு சட்டை மாதிரி போட்டுண்டு ஒரு இதெல்லாம் வச்சுன்னு அலங்காரம் சின்ன பையன் அலங்காரம் பண்ணாமல் அப்படி இருக்கும். அந்த மாதிரி பாலசுப்ரமணியராக அலங்காரமாக இருப்பார் சுவாமி. அது வந்து என்னென்ன குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த அலங்காரம் பார்த்தா ஒரு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி மத்தியானம் 12 மணிலேருந்து சாயரக்ஷ 5:30 மணி வரைக்கும் வைதீகால் அலங்காரம்னு பேர். வைதீகால் அலங்காரம்ங்கிறது வைதீகால் அப்படின்னா பிராமணன் அர்த்தம். வைதீகால் அப்படின்னா எல்லோரும் வைதீகால் அலங்காரம்னா புரிய மாட்டேங்குது யாருக்கும். வைதிகால்னா வைத்தியரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வைதிகால் அப்படிங்கிறது வந்து பிராமணன் அர்த்தம். பிராமண ஸ்வரூபமாக சுவாமி அந்த இடத்துல நிற்பார். அந்த 12 மணிலேருந்து மத்தியானம் 5 மணி வரைக்கும், சாயரக்ஷ 5 மணி வரைக்கும். அந்த வைதிகால் அலங்காரத்தை பார்க்குறவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்கும். சுவாமி வந்து கல்யாண கோலத்தில் இருப்பார். அந்த சுவாமி வந்து வேஷ்டியில் இந்த கல்யாணமான எங்களுடைய பிராமணாவில்
இந்த பஞ்சகச்சம் சொல்லி வேஷ்டி கட்டியிருப்போம். அந்த மாதிரி வேஷ்டி கட்டி சுவாமிக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அது அலங்காரம் பார்த்தா கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதே மாதிரி சாயந்தரம் 5:30 இரவு 8:30 மணி வரைக்கும் ராஜ அலங்காரம். ராஜ அலங்காரம் ராஜாவாக சுவாமி வந்து அந்த நாள் பூரா இருந்து ராஜாவாக நமக்கு அருளாட்சி பண்ணுறதா ஐதீகம். அது நைட்டு 8:30 மணிக்கு புஷ்ப அலங்காரம் சொல்லி வெள்ளை சாத்துப்படி அலங்காரம் பண்ணுறது. இது வந்து இந்த அலங்காரங்கள் வந்து ஒவ்வொரு அலங்காரங்கள் வந்து சுவாமி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். நம்மளை ஒவ்வொரு விதமாக அனுகிரகம் பண்ணுறதுக்காக எல்லா அலங்காரமுமே நமக்கு தேவையான அலங்காரங்கள் தான். நமக்கு எல்லாமே நமக்கு தேவை தான் இல்லையா? நமக்கு வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு ஒன்றும் கிடையாது. சுவாமி நமக்கு எது கொடுத்தாலும் எல்லாமே நமக்கு தேவையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்படிங்கிறதுனால சுவாமி எல்லா அலங்காரங்களும் நமக்கு தேவையான அலங்காரங்கள், நமக்கு தேவையான விஷயங்களை சுவாமி நமக்கு செய்கிறதுக்காகவே சுவாமிக்கு இந்த அலங்காரங்கள் பண்ணி பார்க்குறோம். இன்னொரு விஷயம், இந்த குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல அப்படிங்கிற மாதிரி நம்ம சுவாமியை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொண்டாடுறோமோ அந்த இடத்துல சுவாமி வந்து நம்மளை எல்லா நல்லா வச்சு பார்த்துக்குவார் அப்படிங்கிறது தான் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். இதில் வந்து நம்ம சொல்கிற பக்தர்கள் சொல்லக்கூடியது வந்து ஆண்டி அலங்காரம் பார்த்து தான் நம்ம வந்து கஷ்டப்படுவோம், ராஜ அலங்காரம் பார்த்து தான் ராஜாவாயிடும். ராஜ அலங்காரம் பார்த்து நம்ம ராஜாவாயிட போகிறோமா? ஆண்டி அலங்காரம் பார்த்தா கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ராஜ அலங்காரம் பார்த்தா நம்ம ராஜாவாயிட போகிறோமா? இல்லை, அதே தான் இருக்க போகிறோம். நமக்கு சுவாமி எப்படி இருக்காருங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு சுவாமியை பார்க்கணும். அந்த இடத்தினுடைய வைப்ரேஷன் நமக்கு வேணும். அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் நம்ம வேணும். சுவாமியை வந்து இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்திங்கன்னா, இப்போ வந்து தைப்பூசம் இந்த சீசன் டயத்தில் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் சாமியை பார்த்தா பெரிய விஷயம். நம்ம கோயிலில் போய் அவ்வளோ பக்தர்கள் வர்றாங்க. இப்போ திருப்பதிக்கும் பழனிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் பக்தர்கள் வர்றாங்க. திருப்பதியில் எந்த அளவுக்கு பக்தர்கள் வர்றாங்க அதே அளவுக்கு தான் பழனியிலையும் பக்தர்கள் வர்றாங்க. ஆனால் திருப்பதியில் வந்து என்னென்ன 2 நாள் 1 நாள் தரிசனம் வைக்கிறாங்க. பழனியில் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பதியில் வந்து இந்த கேபின் போட்டு நிப்பாட்டுறாங்க. இங்கே வந்து கேபின் போட்டு நிப்பாட்டுறது கிடையாது. கேபின் போட்டு நிப்பாட்டினாலும் இதே மாதிரி அங்கேயும் அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் வந்து இந்த அபிஷேகம் சுவாமிக்கு 6 கால அபிஷேகம் இருக்குது. அங்கே 6 கால அபிஷேகம்லாம் கிடையாது. திருப்பதியில் 6 கால அபிஷேகம்லாம் கிடையாது. திருப்பதியில் வந்து ஒரே அபிஷேகம், காலையில் ஒரே சனிக்கிழமை மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. மற்ற நாட்களில் சுவாமி அலங்கார ரூபமாக தான் இருப்பார். இங்கே அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு 6 கால அபிஷேகம் அப்படிங்கிறதுனால கேபின் வச்சு நிறுத்தினா இன்னும் கூட்டம் அதிகமாகும். அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வரக்கூடிய பக்தர்கள் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கேபின் விட்டுருக்காங்க. தைப்பூச டயத்திலே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் தர்ம தரிசனம் பண்ணி வெளியில் வந்துடலாம். நீங்கள் அப்படி அந்த அளவுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய பக்தர்களை 2 நிமிஷம் தான் சாமி பார்க்கணும். அந்த 2 நிமிஷம் நீங்கள் சாமி பார்க்குறதுங்கிறது வந்து சுவாமி எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன? எல்லா அலங்காரமும் நமக்கு தேவையானது தான் பண்ணியிருக்காரு சுவாமி. நமக்கு தேவை அது ஏதோ ஒரு இது நமக்கு கிடைக்கும். நீங்கள் பிரார்த்தனை என்ன பண்ணிட்டு போகிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம வந்து மனசஞ்சலத்தோடு நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு திருப்பி. அதாவது சுவாமி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி மாதிரி. சுவாமி வந்து கண்ணாடி மாதிரி. அப்படி நம்ம என்ன பார்க்குறோமோ அப்படி நமக்கு பிம்பமாக நமக்கு அப்படி கொடுக்கும். அப்படிங்கிற மாதிரி அது வந்து நம்ம நல்ல நினைவு நல்ல சிந்தனையோட சுவாமியை போய் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லது நம்ம நடக்கும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். சுவாமிகிட்ட வந்து நம்ம போகும்போது நல்ல சிந்தனையோடு இருந்தால் போதுமே ஒழிய சுவாமி எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து ஒரு பெரிய கதை எல்லாமே இருக்குது. சுவாமி வந்து இதாக வந்தது அதுக்கு உண்டான மாதிரி இதெல்லாம் நிறையா சிவபுராணங்களில் 63 நாயன்மார்களெல்லாம் இந்த கதையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அது மாதிரிலாம் சுவாமி எப்படி இருந்தாலும் நமக்கு தேவை சுவாமியினுடைய அனுகிரகம் மட்டும் இருந்தால் போதும். அதுக்காக தான் இந்த விஷயம் சொல்கிறேன் நான். அதனால் ஆண்டி அலங்காரம் பார்க்குறதுனால ஒன்றும் ஆண்டி அலங்காரம் ஒரு அலங்காரம் இல்லை. அப்படி இருந்தாலும் நம்ம சன்னியாசி அலங்காரம் பார்க்குறதுனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த சன்னியாசி அலங்காரம் பார்க்குறதுக்கு பெரிய பெரிய விஐபிகள் செல்வந்தர்கள்லாம் வந்து பார்த்துட்டுருக்காங்க. நம்ம வந்து அதனால் வந்து எந்த ஒரு பக்தர்கள் யாரும் அதனால் சஞ்சலப்பட வேண்டியதில்லை. சார், இப்போ மற்ற கோயில்களில் வந்து பக்தர்கள் கொண்டு வருவாங்க, பூ பழம் அதெல்லாம் கொண்டு வரும்போது அதை வச்சு சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது பூஜை பண்ணுறது அதெல்லாம் நடக்கும். பழனியில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா? இல்லை நீங்கள் இந்த பால் பூ எல்லாமே தனியாக பியூராக கொண்டு வந்து பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இல்லை அதில் தான் பண்ணணும் பக்தர்கள்ட்டேருந்து வாங்கி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா? பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்ணக்கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து நிர்வாகம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்னென்னு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமியை பாதுகாக்கணும் மெயினாக. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்க போகும்போது இன்னொருத்தர் வந்து அதுக்காக வேண்டி அவர் கொடுக்குறாரு இவருக்கு நம்ம ஒருத்தருக்கு அது பார்சியாலிட்டி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி யார்கிட்டையுமே வாங்குறது இல்லை. நம்மளுடைய கோவில் நந்தவனம், நம்மளுடைய கோவில் பசுமாடு, கோவிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் சுவாமிக்கு நேரடி, அதாவது தேவஸ்தானத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது மட்டும்தான் மூலவருக்கு அபிஷேகம்.
மற்றபடி எதுவுமே வந்து மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுறது இல்லை. எல்லாமே ஆனால் எல்லாமே பண்ணாலும் எது பண்ணாலும் உற்சவருக்கு அபிஷேகம். உற்சவருக்கு தான் எல்லா அபிஷேகம் நடக்கும். நீங்கள் எவ்வளவு பெரிய விஐபி என்ன ஆள் கொண்டு வந்தாலும் எல்லாமே உற்சவருக்கு தான் அபிஷேகம். சங்காபிஷேகம் பண்ண நம்ம பிரார்த்தனையாக சங்காபிஷேகம் பண்ணாலும் அந்த சங்காபிஷேகம் உற்சவருக்கு தான், மூலவர் கிடையாது. எல்லாமே வந்து உற்சவமூர்த்திக்கு தான் அபிஷேகம் நடக்கும். மூலவருக்கு அந்த பாதுகாப்பு காரணம் தான், வேற ஒன்றும் இல்லை. வேற செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் இல்லை. 1983 2025 வரைக்கும் சுவாமியை வந்து நம்ம நல்லபடியாக பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்த காலங்கள் இன்னும் நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து நமக்கு நல்லது. இப்போ வந்து ஒருத்தர் பசுமாடு நமக்கு பழனி ஆண்டவருக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாங்க அப்படின்னா அவங்க பசுமாடு இங்கே வாங்கி கொடுத்துட்டோம். பசுமாடு கோவிலுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா பசுமாடு மூலமாக பால் கறந்து, அந்த பசுமாடு மூலம் பால் கறந்து நேராக கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம். அப்படி தான் நம்ம செய்ய முடியுமே ஒழிய அவங்க கொண்டு வர்ற பாலை வந்து நம்ம நம்பிக்கையாக வாங்கி அபிஷேகம் பண்ண முடியாது. அவங்க சுத்தமாகவே கொண்டு வந்தாலும் அதை வந்து நம்ம வாங்கி பண்ணுறதில்லை, இது வரைக்கும் பண்ணுறது இல்லை. எப்படி யாராவது கேட்டாங்க அப்படின்னா பசுமாடு வாங்கி கொடுத்துருங்க கோயிலில், பசுமாடு வாங்கி கொடுத்து பசுமாடு வச்சு அந்த பசுமாடு கறந்து பாலை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுறோம். அதே மாதிரி பூ நந்தவனம் இருக்குது, நம்ம கோயிலில் நந்தவனம் இருக்குது. அந்த நந்தவனத்தில் வந்து பூ கட்டி கொண்டு வராங்க. அவங்களே அதுக்குன்னு பணியாட்கள் நியமித்திருக்காங்க. பூ பறித்து பூ பராமரிக்கிறது, செடிகளை பராமரிக்கிறது, பூ பறித்து அந்த பூவை கட்டி கொண்டு வரதுக்கு தனியாக ஆட்கள் இருக்காங்க கோயிலில். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சுவாமிக்கு வந்து மற்ற கோயிலில் மாதிரி பெரிய பெரிய மாலைகள்லாம் சாமிக்கு சாத்துறது கிடையாது. ஏன்னா சுவாமியினுடைய பாதுகாப்பு காரணமாக சுவாமி வெயிட் தாங்கக்கூடாது, வெயிட் அளவாக இருக்கணும் சுவாமிக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரே ஒரு தொடர் மட்டும், அலங்காரம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சுவாமி ஃபோட்டோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு தொடர் மட்டும்தான் சாத்தியிருப்பாங்க சுவாமிக்கு. மூலவருக்கு வந்து எவ்வளோ பெரிய உற்சவம் நடந்தாலும் சுவாமிக்கு வந்து ஒரே ஒரு தொடர் மட்டும்தான் இருக்கும். உற்சவமூர்த்திக்கு நிறையா சாத்துவாங்க, உற்சவமூர்த்திக்கு மாலைகள் நிறையா சாத்துவாங்க. மூலவருக்கு வந்து ஒரே ஒரு தொடர் மட்டும்தான் சாத்துவாங்க. அந்த தொடருமே வந்து இன்னும் நாரில் கட்டினதான் மாலை தான் இருக்கும், நாரில் கட்டின பூ மட்டும்தான் இருக்கும். இப்போ நூலில் கட்டுற பூ வந்து சுவாமி கட்டுறது கிடையாது, சுவாமி சாத்துறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சுவாமிக்கு சாத்தக்கூடிய வஸ்திரங்கள், சாமிக்கு வேஷ்டியெல்லாம் சாத்துறோம், அந்த வேஷ்டிகள் எல்லாமே வந்து ஒரு இந்த பாலிஸ்டர் கலந்தது அதெல்லாமே சாத்துறதில்லை. இப்போ எல்லா வேஷ்டியும் பாலிஸ்டர் கலந்து தான் வருது. பாலிஸ்டர் கலந்த வேஷ்டிலாம் சாத்துறதில்லை. நூல் வேஷ்டி, அது இல்லாமல் பட்டு வேஷ்டி, நல்ல நூல் வேஷ்டி, நல்ல பட்டு வேஷ்டி, அது மட்டும்தான் சாத்துறோம் சுவாமிக்கு. ரெண்டாவது சுவாமிக்கு வந்து அது வேஷ்டி வந்து சாத்துறது சில அலங்காரத்துக்கு, மற்ற அலங்காரங்களில் வந்து சாதாரணமாக ஒரு வெள்ளை சாத்துப்படி, வெள்ளையாக ஒரு வஸ்திரம் சாத்துவோம். அந்த வெள்ளை சாத்துப்படியே வந்து மல்லுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மல்லுன்னு ஒரு கிளாத் இருக்குது, ஒரு துணி இருக்குது. அந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மல்லு வந்து அப்படியே சுவாமி மேலே அப்படியே அந்த ஈரத்தை ஒத்தி எடுக்கிறதுக்காக வேண்டி அந்த சுவாமி, அதாவது சுவாமி எப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்த மாதிரி தான், குழந்த மாதிரி அந்த குழந்தைய வந்து இந்த ஒரு வயசுக்குள்ளே நம்ம எப்படி நம்ம வளர்த்துறோமோ அதே தான் வருஷம் பூரா நாங்கள் சுவாமியை பார்த்துட்டு இருக்கோம். அதனால் வந்து சுவாமி அந்த மல்லு சாத்துறது, இது மாதிரி சுவாமிக்கு பிரத்யேகமாக சில விஷயங்களை வந்து கவனித்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ராஜலங்கார ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு சாத்துவோம் சுவாமிக்கு. அந்த ட்ரெஸ்ஸே வந்து அது சில இடங்களில் பண்ணுறது மட்டும்தான் சுவாமிக்கு சாத்துவாங்க. அதுக்கு இத்தனை கிராம் அப்படின்னு இருக்குது, அந்த கிராமுக்குள்ளே இருந்தால் தான் சுவாமிக்கு ட்ரெஸ் சாத்துவோம். 150 கிராமுக்குள்ளே அந்த வஸ்திரம் இருந்தால் தான் சுவாமிக்கு சாத்துவோம். 200 கிராம் இருந்தால் சாமிக்கு சாத்த மாட்டோம். சாமிக்கு சாத்துகிற வஸ்திரத்தில் கூட நாங்கள் அதை அளவாக பார்த்து தான் சாத்திட்டு இருக்கோம். ஏன்னா அந்த சுவாமியை அப்படி வச்சு பார்த்துட்டா தான் இந்த காலத்துக்கு சுவாமியை வச்சு பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக, சாமி பாதுகாப்புக்காக சில விஷயங்களை பக்தர்கள் ஜீரணித்து தான் ஆகணும், சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் நடக்குது. ஓகே, ஒரு இறுதியான கேள்வி என்ன அப்படின்னா, தைப்பூசம் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாச்சும் வழிமுறைகள் இந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். இன்னொன்று என்னென்னா, உங்களுடைய கோரிக்கைகள் எதாவது இருக்கா அரசாங்கத்துக்கிட்ட, அது இருந்தாலும் சொல்லுங்கள். அதாவது வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய பக்தர்கள் வந்து எல்லாமே வந்து பக்தி ஸ்ரத்தையாக அவங்களுடைய இதாக தான் வர்றாங்க வரக்கூடிய பக்தர்கள். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய பக்தர்கள் வந்து பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்கள் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நம்பிக்கையாக சுவாமி எப்படியாவது பார்த்தே ஆகணும். சில பக்தர்கள்லாம் வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் வெயிட் பண்ணி நின்று தரிசனம் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக தரிசனம் பண்ணி பார்த்துட்டு போகிறாங்க. சில பக்தர்கள் வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டைம் வந்து அவங்களுக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல, அதனால் நாங்கள் உடனே போகணும் அப்படியே தவறான வழிகளில் கையாடுறாங்க. அதில் அங்கே உள்ள சில ஆட்களை வந்து பயன்படுத்தி, அங்கே மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய சில ஆட்களை பயன்படுத்தி, எல்லோரும் அப்படி செய்கிறதில்ல, நிர்வாகத்தில் அப்படி செய்கிறது கிடையாது, நிர்வாகம் இல்லாமல் சில ஆட்களை பயன்படுத்தி
அதை வந்து நம்ம தவறான வழியில் உள்ளுக்குள்ளே இடையில உள்ளே போகிறது, தரிசனத்துக்கு அவசரமாக உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது, உடனே தரிசனம் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரி பண்ணுறதுனால நிர்வாகத்துக்கும் பிரச்சனை வருது, நிர்வாகத்துக்கு கெட்ட பெயர் வருது. அதனால அந்த பக்தர்களுக்கு தேவையில்லாத ஒரு வேலை இது வந்து கண்டிப்பாக நிறைய நடந்துட்டுருக்கு. இதில் வந்து என்னென்னா, அந்த 5 மணி நேரம் நின்று தரிசனம் பண்ண பக்தர்கள் வந்து அவங்க ஒரு மனசு சங்கடப்படுறாங்க. இப்போ 5 மணி நேரம் தரிசனம் பண்ணி வெளியில் வர்றாங்க. அவங்க கூட வந்தவங்களாக தான் இருப்பாங்க, இவங்க பின்னாடி வந்தவங்களா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட யார்கிட்டயா காசு கொடுத்து உடனே உள்ளே போய் தரிசனம் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து மனசு சங்கடமாக அந்த 5 மணி நேரம் நின்று தரிசனம் பண்ணிப்பா, இல்லை 5 மணி நேரம் நின்று தரிசனம் பண்ணிட்டு வரேன், நீ உடனே தரிசனம் பண்ணிட்டு வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வந்து ஒரு மனசை குலைக்கிற மாதிரி, அவங்க மனசை குலைக்கிற மாதிரி. ரெண்டாவது, ஒரு நிர்வாகம் ஒரு ஒழுக்கமாக போயின்னு இருக்குது. இப்போ கீழே வந்து பக்தர்களுக்காக சில வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்தர்கள் வந்து மேலே வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு இப்போ திருவிழா டயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னுட்டு கீழேருந்தே கேபின் மாதிரி அடைச்சிடுவாங்க. கீழேருந்தே ஒரு 1000 பக்தர்களை அடைச்சி கேப்பாக விட்டுவாங்க. முதல்ல 1000 பக்தர்கள் போனதுக்கப்புறம் மற்ற 1000 பக்தர்கள் அனுப்புவாங்க. இப்படி ஏன்னா அந்த பக்தர்கள் நிறைய போய் இது பண்ண வேண்டாம், கூட்டத்தில் வந்து சிரமப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த பக்தர்கள் இப்படி போகிற பக்தர்கள்னால அந்த பக்தர்களுடைய மன உறுதியை குலைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அது வந்து நடக்கக்கூடாது. அந்த மாதிரி பக்தர்கள் செய்யக்கூடாது. பொறுமையாக அது இருந்து தரிசனம் பண்ண பழனிக்கு இருந்தால் வர்றோம் நம்ம. அதாவது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தவறு என்னென்னு கேட்டிங்கன்னா, கோவிலுக்குன்னு ஒரு தவறு செய்கிறாங்க, எல்லோரும் செய்யக்கூடியது. இப்போ நம்ம சினிமா தேட்டருக்கு போகிறோம் அப்படின்னா, சினிமா தேட்டரில் 3 மணி நேரம் தேட்டர் ஷோ. அந்த 3 மணி நேரம் ஷோ வந்து நம்ம முழுசாக உட்காந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா? காசு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டியாவது உட்காந்து பார்த்துட்டு வரோம். ஹோட்டலுக்கு போனால் அப்படி தான். நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு, நம்ம அது வயிற்றுக்கு அளவாக நம்ம என்ன சாப்பிடணும், ஆர்டர் பண்ண சாப்பாடை வந்து நம்ம முழுசாக இருந்து சாப்பிட்டு போட்டு வர்றோம். ஏன்னா அது காசு கொடுத்துட்டோம் காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம காசு வீணாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி நம்ம கோயிலில் செலவிடுறது இல்லை டைம். கோவிலுக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கோயிலுக்கு விட்டுறணும் அந்த டயத்தை. இப்போ நான் கோயிலுக்கு வர்றோம், இன்றைக்கி வர்றோம், இன்றைக்கி கோயிலில் பழனி தரிசனம் பண்ணுறோம், இன்றைக்கி பழனிக்கு ஒரு நாள் பழனி விட்டுருங்க. பழனி வந்து நம்ம தரிசனம் பண்ணி ஒரு மணி நேரம் தரிசனம் பண்ணிவிட்டு உடனே போய் அடுத்த வேலையை பார்க்கணும், வேண்டாம். அந்த இதை வச்சுக்காமல் பழனிக்குன்னு கோவிலுங்கிறதே வந்து ஆலயம், ஆன்மாக்கள் லயப்படக்கூடிய இடம் தான் ஆலயம். ஆன்மாக்கள் லயப்படக்கூடியது. ஆன்மாக்கள் லயப்படக்கூடியதுன்னா, ஆன்மாக்கள்னா நம்மெல்லாம் வந்து நாங்கள் வந்து கோயிலில் வந்து வெயிட் பண்ணணும். கோயிலில் வந்து இருந்து காலதாமதம் ஆனாலும் நம்ம இருந்து தரிசனம் பண்ணிட்டு போனால் தான் மன நிறைவு. நமக்கு மன நிறைவு இல்லாமல் அவசரமாக வந்து சாமி கும்பிட்டு போகிறதுல பிரயோஜனமே இல்லை. அவசரமாக சாப்பிட்றதுலையோ அவசரமாக ஒரு இது பார்க்குறதுலையோ ஒரு பிரயோஜனமே இல்லை. ஒரு இடத்துக்கு நம்ம பண்ணால் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து நம்ம இருந்து பார்த்துட்டு போகணும். அதனால் வந்து கோவிலுக்குன்னு இப்போ பிரார்த்தனையாக பாத யாத்திரை வர்றாங்க, 5 நாள் 4 நாள் 5 நாள் நடந்து வர்றாங்க. ஒரு நாள் சாமிக்காக ஒதுக்குங்க, அன்றைக்கி பூரா கோயிலில் இருங்க, தப்பு இல்லை. அன்றைக்கி காலையில் கோயிலுக்கு வந்தால் 3 மணி நேரம் தரிசனம் பண்ணணுமா, தரிசனம் பண்ணி நிதானமாக தரிசனம் பண்ணலாம். தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம்னா வெளியில் வந்து உட்காந்து ஒரு சாப்பாடு இதாக பண்ணிவிட்டு மெதுவாக போகலாம், அவசரம் இல்லாமல். அன்றைக்கி நாள் பூரா அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும், அந்த பதட்டம் இல்லாமல் இருக்கும், அடுத்தவங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். அது அடுத்தவங்களுக்கு இவங்க பண்ணுறது அடுத்தவங்களுக்கு சேர்த்து ஒரு சிரமத்தை உருவாக்குற மாதிரி ஆகுது. அது மாதிரி செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிர்வாகத்தில் நம்ம கேட்கக்கூடியது, நிர்வாகம் வந்து எப்படின்னா, நிர்வாகம் வந்து நிறையா செய்கிறாங்க, எங்களுக்கு சௌகரியங்கள் வந்து நிறையா செய்துட்ருக்காங்க. ஆனால் திருவிழா நாட்களில் வந்து அவங்க வந்து சில விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய குருக்கள் போய் உள்ளே போய் நிற்க வேண்டாம், நிறையா குருக்கள் வந்து கொஞ்சம் இது, ஏன்னா அதுவும் சிரமம்தான், பக்தர்களுக்கு சிரமம். நிறையா குருக்கள் உள்ளே போய் நின்னால் பக்தர்களுக்கு மறைக்கும், சுவாமி மறைக்கும். ஏன்னா சுவாமி சன்னதிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு, அதுக்கு மேலே சுவாமி மறைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். அதனால் அந்த காலகட்டங்களில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்குங்க, உங்கள் ஆட்களை குறைக்குங்க, ஒரு ஷிஃப்ட்டு மாதிரி போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிங்க. அது மாதிரி சில விஷயங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் அதை செய்ய வேணும், நிறையா அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அதை அந்த மாதிரி விஷயங்களில். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, நிர்வாகம் எங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து திருவிழா டயத்தில் வந்து செஞ்சிட்ருக்காங்க, ஆனால் இது பத்தாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து தைப்பூச டைம் அப்படின்னா, அந்த 7ஆம் திருவிழா, தைப்பூசம் 7ஆம் திருவிழா, 10 நாள் திருவிழா, 10 நாள் திருவிழா, 7ஆம் நாள் வந்து தைப்பூசம். அந்த 6ஆம் நாள் 7ஆம் நாள் 8ஆம் நாள் 3 நாள் தான் அதிகப்படியான கூட்டங்கள் வரும். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நிர்வாகமே தேவஸ்தானமே வந்து போலீஸ் கண்ட்ரோல் போயிடும், கோவிலே வந்து போலீஸ் கண்ட்ரோல் போயிடும்.
கோவில் நிர்வாகத்தில் வந்து கோவில் நிர்வாகத்தில் தலையிட மாட்டாங்க. பக்தர்கள் வெளியே கூப்பிட்றது, வெளியில் அனுப்புறது, இந்த விஷயங்களை நிர்வாகம் தலையிட மாட்டாங்க. அப்போ ஃபுல்லாக போலீஸ் கண்ட்ரோல், போலீஸ் தான் இருக்கும். அப்போ போலீஸ் வந்தாங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் வந்து எங்களை யாரும் தெரியாது. போலீஸுக்கு இங்கே உள்ள நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்களை யாரும் தெரியும். இப்போ நான் போகிறேன், மலைக்கு போகிறேன் அப்படின்னா, என் நிர்வாகம் நான் இந்த மலையில் தான் பூஜை பண்ணுறேன், மலையில் தான் குறுக்கலாக இருக்கேன், அப்படி நான் பூஜை முறைக்கு போகிறேன் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது எல்லாமே நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது எங்களை வந்து தடுக்க மாட்டாங்க, நாங்கள் வந்து போயிடுவோம். ஆனால் வரக்கூடிய போலீஸுக்கு வந்து தெரியாது. வரக்கூடிய போலீஸுக்கு வந்து தெரியாது. நானும் பக்தர்கள் நினச்சிடுவாங்க. நானும் பக்தராக வர்றேன், நான் முன்னுரிமை கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு எங்களை நிப்பாட்டுறாங்க. வெளியில் நிப்பாட்ட போகும்போது எங்களுக்கு வந்து போகிறதுக்கு காலதாமதமாகுது. மேலே போய் அவங்களுக்கு விளக்கம் சொல்லி, அவங்களுக்கு நாங்கள் ப்ரூவ் பண்ணி, அப்புறம் தான் நாங்கள் மேலே போக வேண்டியது. அதுக்கு காலதாமதம் ஆகுது. அதுக்கு வந்து நிர்வாகம் வந்து என்ன செய்கிறாங்க, நிர்வாகத்தில் நாங்கள் பேசணும். இது மாதிரி பேச போகும்போது நிர்வாகம் என்ன சொன்னாங்க, எங்களுக்குலாம் ஒரு அந்த பேட்ஜ் கொடுக்குறோம், பேட்ஜ் கொடுத்தா நீங்கள் பேட்ஜை பற்றி போடும். அந்த பேட்ஜ் வந்து பத்தாது, அவங்க கொடுக்குறது பத்தாது, நிறையா கொடுக்கணும். நிறையா பேட்ஜ் கொடுத்தா தான் வந்து இது பண்ண முடியும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பூஜை முறை 6 பூஜை முறையோ அவங்களுக்கு ஒரு 4-5 பேருக்கு கொடுத்தா போதும். ஆனால் அங்கே தேவை. இப்போ நான் என்னுடைய டியூட்டி அப்படின்னா, சாதாரண நாளே என்னுடைய டியூட்டி அப்படின்னா 10 பேர் வேணும் எனக்கு ஹெல்ப்புக்கு. சாதாரண நாளே என்னோடய டியூட்டி அப்படின்னா எனக்கு ஹெல்ப்புக்கு 10 பேர் வேணும். அது மாதிரி வந்து ஹெல்ப்புக்கு 10 பேர்னா 10 பேர் உள்ளே நிற்க போகிறதில்ல, 5 பேர் உள்ளே நிற்போம். 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே உள்ளே நிற்க முடியாது. நாங்கள் டியூட்டியில் இருக்கிறவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே உள்ளே நிற்க முடியாது. ஏன்னா அந்த உள்ள ஏசி, அந்த நம்ம உள்ளுக்குள்ளே அந்த உள்ளுக்குள்ளே நிற்கக்கூடியது, அதில் வந்து நிற்க முடியாது நம்மளால். நம்ம அந்த வெளியில் வர்றது, நம்ம ஆகாரம் பண்ணுறதுக்காக வெளியில் வர்றது, நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். அது மாதிரி எங்களுக்கு மாற்றி விடுறதுக்கு ஒரு ஷிஃப்ட்டு, ஒரு 5 பேர் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த 5 பேர் மாற்றி விடுறது, எங்களுக்கு 5 பேர் திருப்பி உள்ளே போகிறது. அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் 3 மணி நேரம் தான் நிற்க முடியும் ஒரு நாளைக்கு. அது மாதிரி இந்த 10 பேருக்கு இது மாதிரி 10 பேர் நாங்கள் இருக்கோம். அது இல்லாமல் விநாயகர் கோயில், சிவன் கோயில், இந்த மாதிரி குருக்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் சேர்ந்து ஒரு 15-20 பேர் பக்கம் இருக்காங்க. இவங்க கொடுக்குறது ஒரு 5-6 பேருக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரு 15-20 பேருக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் ஐடி கொடுத்தாங்கன்னா ஒரு எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கும். அது முன்னாடி கொடுக்கணும். ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்றாங்க. காலையில் போய் யார்கிட்ட கேட்குறது, என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது. அது ஒரு பிரச்சனை. அது நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரச்சனை. ஏன்னா நிர்வாகம் எங்களை அனுசரித்து எங்களை அரவணைச்சு தான் போயிட்டுருக்காங்க. நாங்களும் நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு, நிர்வாகத்தினுடைய விதிமுறைகள் கட்டுப்பட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் என்ன, பக்தர்கள் வந்து நல்லபடியாக சுவாமியை தரிசனம் பண்ணி மன நிறைவாக எல்லாரும் திருப்தியாக அவங்களுக்கு இது பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த தைப்பூச நாளில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.